மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் இப்போ தனியாருக்கு போய் பால் ஊற்றணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆவினுக்கு பால் ஊற்றினால்தான் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருப்பவங்க யாரெல்லாம் பாலை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும், குறைந்த விலையில் அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்றைக்கி தனியாரில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மில்மான்றவங்க 45.27 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் வாங்குறாங்க. அட்சன் ஆரோக்கியா என்பவர்கள் ஏறத்தாழ 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்குகிற காரணத்தினால் ஆவினுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்து காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பால் விலை ஏற்றம் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் சொசைட்டியின் மூலமாக 1 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் 2 ரூபாய் ஆதார விலை தருகிறது என்று பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியாக நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் 1 ரூபாய் கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு இவைகள்லாம் பார்க்கறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்கே போராட்டங்கள் இருந்த அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கே நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு அவங்க குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் ஒரு லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்போ பார்த்தா ஜனவரி 25 இப்போ ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்போ பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.